ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? எனக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், 2 Kings chapter 18 and 19, 2 Chronicles chapter 29 to 32, Isaiah 36 and 37, 2 ராஜாக்கள் 18-19, 2 நாளாகமம் 29-32, ஐசாயா 36-37. இந்த 3 புஸ்தகங்களிலும் அடங்கியிருக்குது. ஓகே, ஸோ நாம் யாரை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எசேக்கியா. சரியா? கிங் எசேக்கியா. இந்த எசேக்கியா ராஜாவாக ஆகும் முன்பாக ஜனங்கள் எல்லாரும் எப்படி நடக்காங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஃபால்ஸ் காடை வர்ஷிப் பண்ணுறவங்கள அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த எசேக்கியா யாராகிறாரு? கிங் ஆகிறாரு. அவர் இப்போ அவர் ராஜா. இப்போ அவருடைய வயசு எத்தனை தெரியுமா? அவருடைய வயசு 25. எசேக்கியா 25 வயதாக இருக்கும் பொழுது ராஜாவானார். ஸோ இந்த எசேக்கியா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வழியில் நடக்கிறவர். அவர் ஆண்டவருடைய வழியில் நடக்கிறவர், ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமானவர், ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமான காரியங்களை செய்பவர். சரியா? இப்போ இந்த எசேக்கியா ராஜாவான பிறகு என்ன பண்றாரு? அங்குள்ள ஃபால்ஸ் காட்குள்ள ஆல்டர் எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்றாரு, எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்றாரு, எல்லாத்தையும் அழிச்சிருந்தாரு. அது மாத்திரம் கிடையாது, அவர் எல்லாருக்கும் ஆர்டர் பண்றாரு. இந்த மாதிரி அங்கே இருக்கிற அந்த போல்ஸ், அந்த போல் அந்த அஷேராக்குள்ள ஐடல், அதெல்லாம் என்ன பண்ணோம்? ஹார்டரிங் பண்ணக்கூடிய அந்த போல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? டோட்டலா கட் ஆஃப் பண்ண சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னா, ஆண்டவருடைய ஆலயத்தை என்ன பண்றாங்க? சுத்திகரிக்கிறாங்க. சாங்டிஃபிகேஷன். அப்போ அதுக்கு யார் தேவை? ப்ரீஸ்ட். அப்போ எல்லா ப்ரீஸ்டையும் வரவழைக்காங்க. அந்த ப்ரீஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்க? சர்ச் ஆர் டெம்பிள் ஆர் இந்த ஆலயத்தை ஃபுல்லாக சுத்திகரிக்கிறாங்க. உள்ளே இருக்கிற அசுத்தங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க? வெளியாக்குறாங்க. இந்த சர்ச், இந்த டெம்பிளை ஃபுல்லாக சுத்திகரிக்கிறாங்க. In the first month of his reigns, Hezekiah opened the temple and repaired the doors. The Levites were told to consecrate themselves to God and then purify the temple. இப்படியாக இந்த டெம்பிளை பியூரிஃபை பண்ணுறாங்க. எப்போ? இந்த லிவைட்ஸ் எல்லாரையும் கான்செக்ரேட் பண்ணின பிறகு. ஸோ இப்படியாக சுத்திகரித்து இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக்குகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கு? எல்லாரும் இந்த டெம்பிள் சர்ச்சில் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் நடக்கு. என்ன பண்ணுறாங்க? தே ஆர் பிளேயிங் சைம்பல்ஸ், ட்ரம்ஃபட்ஸ், ஹார்ப்ஸ் அண்ட் லைஸ், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். இந்த லிவைட்ஸ் என்ன பண்ணுறாங்க? இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பை லெட் பண்ணுறாங்க. எப்படின்னா, நல்ல எக்காலங்களை ஊதி, பூரிகைகளை ஊதி, ட்ரம்ஃபட்ஸ், ஹார்ப்ஸ், லைஸ் எல்லாம் வச்சு நல்லா ப்ளே பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? வர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ இப்படியாக இந்த காரியங்கள் நடந்து முடிந்த பிறகு எசேக்கியாவின் 4ஆம் வருடம் யார் வர அப்படின்னு சொன்னால், கிங் சல்மனாசேர். அவர் என்ன பண்ணுறாரு? இந்த சமாரியாவை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கிறாரு. சமாரியாவை சீச் பண்ணுறாரு. ஃபைனலி இந்த அசீரியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த சமாரியாவை கேப்சர் பண்ணுறாங்க. சமாரியா பிடிபட்டது. ஸோ அதுக்கப்புறம் இந்த அசீரியன்ஸ் என்ன பண்ணுறாங்க? 10 years later, the Assyrians returned to invade the kingdom of Judah, ruled by King Hezekiah. City after city fell to the powerful Assyrian army. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்படியாக இந்த எசேக்கியா கண்ட்ரோலில் இருக்கிற சிட்டி, டவுன் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொன்றா என்ன பண்ணுறாங்க? கேப்சர் பண்ணிக்கிட்டே வராங்க. இப்படியாக எல்லா இடத்தையும் பிடிச்சி கிட்ட நெருக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ எங்கே வந்துட்டாங்க? லாகீஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ இந்த ஹெசேக்கியாவுக்கு தெரிஞ்சு போச்சு. லாகீஸ்க்கு அப்புறம் அவங்க எங்கே வருவாங்க? டைரெக்டாக ஜெருசலேமுக்கு தான் வருவாங்க அப்படிங்கிற இந்த செய்தி இந்த எசேக்கியாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இது தெரிஞ்ச இந்த ஹெசேக்கியா என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த லாகீஸ்க்கு மெசேஞ்சரை அனுப்பி, he sent a message to the Assyrians. I have done wrong in siding with the Egyptians. I will pay
whatever you demand of me to withdraw. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, நான் தவறு செய்து விட்டேன், இதற்கு ஈடாக நான் ஏதாவது கொடுக்கணுன்னா நான் அதை என்ன பண்ணுறேன், உங்களுக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். யார்? இந்த எசேக்கியா. ஸோ இப்படியாக எசேக்கியா அவருடைய வேண்டுதலை வச்ச பிறகு இந்த கிங் ஆஃப் அசீரியா அவர் என்ன டிமாண்ட் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் 300 talents of silver and 30 talents of gold. அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த எசேக்கியா மீது டிமாண்ட் பண்ணுறாரு, கேட்குறாரு. சரியா? உடனடியா இந்த எசேக்கியா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய ட்ரெஜரிஸில் இருந்த கோல்டு அண்ட் சில்வர் இது எல்லாத்தையும் யார் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அந்த அசீரியா ராஜாவுக்கு கொடுக்குறாரு. இப்போது இவங்க கொடுத்த இந்த மணி எல்லாத்தையும் கிங் செனகெரிப் ஆஃப் அசீரியா took the money but did not leave the land. அவங்க தேவையான அளவு எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க, பட் அந்த லேண்டு ஆர் அந்த இடத்த அவங்க என்ன பண்ணலை, இன்னும் விடாமல் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இன்னும் இந்த அசீரியன்ஸ் அவங்க என்ன பண்ணலை, இந்த சிட்டியை விட்டுட்டு அவங்க வெளியே போகலை. இன்ஸ்டீட் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சுப்ரீம் கமாண்டர், சுப்ரீம் ஆர்மியில் உள்ள முக்கியமானவங்களெல்லாம் அனுப்பி அவங்க என்ன பண்ணுறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க. Instead, he sent his supreme commander, his chief officer and his field commander with a large army from Lachish to King Hezekiah at Jerusalem. They shouted their demands. Hezekiah urged the people, இப்போதான் ரொம்ப முக்கியமான காரியம், என்ன சொல்றாரு, be strong and courageous, don't be afraid or discouraged because of the king of Assyria and the vast army with them. For there is a greater power with us than with him. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிற வல்லமை நம்முடைய தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்லி don't be afraid அப்படின்னு சொல்லி அவங்களை என்ன பண்ணுறாரு, இந்த எசேக்கியா என்கரேஜ் பண்ணுறாரு. இப்போ இந்த அசீரியன் கமாண்டர் கிட்ட பேசுறதுக்கு யார் வாரா, அந்த பேலஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகிய எலியாக்கீம், செப்னா அண்ட் யோவாக். இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த அசீரியனை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அப்போ அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், உமது அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும், அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோடே யூத பாஷையிலே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த அசீரியன்ஸ் இவங்க சொல்கிறத கேட்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த யூத பாஷையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷவுட்டாக பேசுகிறாங்க, ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க, எல்லாரும் கேட்கும்படி பேசுகிறாங்க. ஸோ இப்போது என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால், இந்த பேலஸ் அட்மினிஸ்டர் ஆகிய இந்த இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம், செப்னா, யோவாக் அவங்க ரப்சாக்கை பற்றி சொல்கிறாங்க, உமது அடியாருடைய சீரிய பாஷையில் பேசும், இங்கே எல்லாரும் கேட்குற நீங்கள் ஜூ அல்லனா அந்த யூத பாஷையில் பேச வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த அசீரியன் கிங் என்ன பண்ணுறாரு, ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. அதுக்கு மாற என்ன பண்ணுறாரு, ஷவுட்டாக பேசுகிறாரு. என்ன பாஷையில், இந்த யூத பாஷையில். they shouted, the great king of Assyria says, don't let Hezekiah deceive you, he can't deliver you from me, don't believe him when he tells you that the Lord will rescue you. Has any god been able to stop the Assyrian army? Those listening on the wall remained silent as they had been instructed. Hezekiah's officials returned with their cloth torn in grief to report back to the king. என்ன சொல்றாங்க, இந்த எசேக்கியா உங்களை காப்பாற்ற மாட்டான், எசேக்கியா உங்களை டிசீவ் பண்ணுறான், உங்களை ஏமாத்துறான், எசேக்கியாவின் கடவுள் உங்களை காப்பாற்றாது அப்படின்னு சொல்லி இந்த அசீரியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த பேலஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிட்ட சொல்கிறாங்க. பட் அவங்க என்ன, ரிமைன் சைலன்ஸ், அமைதியாகவே இருக்கிறாங்க. கேட்ட செய்தியை அப்படி போய்ட்டு யார்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த எசேக்கியாட்ட போய் சொல்கிறாங்க. உடனடியாக எசேக்கியா அந்த செய்தியை கேட்டதும் அவரால் தாங்க முடியல. உடனே எசேக்கியா என்ன பண்ணாரு, கிங் ஹெசேக்கியா heard the report. He tore his clothes, put on sackcloth and went into the temple of the Lord. He sent his officials to the prophet Isaiah, who replied, the Lord says, do not be afraid. The Assyrians have blasphemed me. I will make the Assyrian king hear of a report that will force him to return to his land, where he will be assassinated. இப்போ இவர் ப்ரேயர் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த
ஏசாயாவோடு கூட ஆலோசனை கேட்குறாரு. இந்த எசேக்கியாவின் சர்வன்ட்ஸ் அவங்க கேட்ட அந்த செய்தியெல்லாம் அந்த அசீரியன்ஸ் சொன்ன அந்த வார்த்தைகளெல்லாம் கொண்டு போயிட்டு யார்கிட்ட வராங்க? ஏசாயா கிட்ட வராங்க. உடனே ஏசாயா என்ன பண்ணுறாரு? அந்த எசேக்கியா சர்வன்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், என்ன தூஷித்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் தூஷித்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கேட்ட வார்த்தைகளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. டு நாட் பி அஃப்ரேட். யார் சொல்கிறாங்க? ஆண்டவர் சொல்லி சொல்கிறாங்க. த லார்ட் சேஸ் டு நாட் பி அஃப்ரேட். பயப்படாதீங்க. இந்த அசீரியா லாக்கிஸை விட்டு போயிடுவான், ரப்சாக்கே திரும்பி போயிடுவான், எல்லாருமே போயிடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் போய்ட்டு உங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை ஏத்த ஒட்டாதே. ஸோ இப்படி அந்த கொடுக்கப்பட்ட அந்த செய்தி, அந்த லெட்டரை அவர் வாங்கி வாசிக்கிறாரு. அதை ஆண்டவருடைய சமூகத்தில் விரிச்சு வச்சு அப்படியே ஆண்டவர் உனக்கு அவர் என்ன பண்ணுறாரு? ப்ரேயர் பண்ணுறாரு. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே உமது கண்களை திறந்து பாரும். Look at the words of Sennacherib who ridiculous you, Lord. Hezekiah prayed, deliver us from the Assyrians, so all nations will know that you alone are God. ஆண்டவரே, இந்த அசீரியன் கைகளுக்கு எங்களை என்ன பண்ணுங்க, விடுவீங்க. so that இங்குள்ள ஜனங்கள் எல்லாரும் நீரே உண்மையான தேவன் என்று சொல்லி கண்டுகொள்வார்கள் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்றாரு. சரியா? இப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிய வார்த்தைகள் என்ன? ஐசாயா the prophet had a message from the Lord for Hezekiah. The king of Assyria will not enter the city or build a siege ramp against it. He will not enter the city. The Lord will defend Jerusalem and save it. அவர் சொல்லி அனுப்பின அந்த வார்த்தைகளில் இந்த அசீரியன்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, எருசலேமை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பட்டணத்தையும் பாதுகாப்பார் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்படியாக ஆண்டவர் சொல்லி அனுப்பிய அந்த செய்தியின்படியே அன்னைக்கு நைட் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், that night the angel of the Lord went through the Assyrian camp and killed 185,000 men. When the people got up the next morning, there were dead bodies everywhere. King Sennacherib broke camp and withdrew back to Nineveh. ஆண்டவர் சொன்ன மாதிரியே இரவு நேரத்தில் கர்த்தருடைய தூதன் இந்த அசீரியர்களின் முகாமை, கேம்பை ஃபுல்லாக அழிச்சாச்சு. அங்கே இருக்கிற ஜனங்கள் கிட்டத்தட்ட 1,85,000 பேரை ஆண்டவருடைய தூதர் என்ன பண்ணாராம், சங்கரித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படியாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். ஸோ ஒரு நாள் இந்த கிங் செனகெரிப் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், நிஸ்ரோக்கின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமரராகிய அத்ரமலேக்கும் சரேத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். One day while King Sennacherib was worshipping in the temple of his god Nisroch, his sons Adramelech and Sharezer assassinated him. King Hezekiah ruled for 29 years, serving the Lord and obeyed him. So இப்படியாக இந்த செனகெரிப்பின் வாழ்க்கை முடியுது. ஸோ இந்த ஸ்டோரியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய தூதன் அருமையான தேவனுடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். 2 King chapter 19 verse 35 அழகா எப்படின்னா அந்த அசீரியன் கேம்ப் எல்லாத்தையும் அழிச்சு அருமையான இந்த தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பாதுகாக்கிறார். இந்த ஏஞ்சலுக்குள்ள ப்ரொடெக்ஷன் நம்ம எல்லாருக்குமே தேவையா இல்லையா? கட்டாயமாக தேவை. ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் காட் கிட்ட கேளுங்க, காட் எனக்கு உங்களுடைய ஏஞ்சல் அனுப்புங்க, என்னுடைய ப்ரொடெக்ஷனுக்கு உங்களுடைய ஏஞ்சலை அனுப்புங்கன்னு சொல்லி நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஏஞ்சலுக்குள்ள ப்ரொடெக்ஷனை கேட்கணும். ஆண்டவரை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறேன், வழியில் கார் வரும், பைக் வரும், ரோட்டை க்ராஸ் பண்ணணும், ஹைவே க்ராஸ் பண்ணணும். ஸோ இப்படி நான் நிறையா இப்படிப்பட்ட இதெல்லாம் தாண்டி போகணும். அதனால் நீங்கள் உங்களுடைய ஏஞ்சல் வச்சு என்ன பண்ணுங்கள்,
பாதுகாத்துக்கிடுங்க. சிலவங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் தனியாக இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு யார் வேணும், ஒரு ஏஞ்சல். உங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு ஏஞ்சல் வேணும். எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க, ட்ராவல் போகிறீங்க, பிக்னிக் போகிறீங்க, போகிற வழியில் நீங்கள் ஜேர்னி பண்ணும்போது உங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்கு யார் தேவை, ஏஞ்சல் தேவை. நல்ல வண்டி படிக்கிறீங்க, சைக்கிள் ஓட்டுறீங்க. ஸோ இப்படிலாம் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் கீழே விழாமல் உங்களுடைய பாதுகாப்புக்காக யார் தேவை, ஏஞ்சல் தேவை. ஸோ இப்படி எல்லா நேரத்துலையும் ப்ரொடெக்ஷனுக்காக ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்ன பண்ணுவார், பாதுகாப்பார். ஸோ எனவே இந்த அருமையான காரியங்களை நினைவுபடுத்தும் வண்ணமாக நாம் அந்த வசனத்தை தியானிப்போம். எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், Psalm chapter 91 verse 11, for he will command his angels concerning you to guard you in all your ways. சங்கீதம் 91:11, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உங்களுடைய வழிகளெல்லாம் உங்களை பாதுகாக்கும்படி ஆண்டவர் என்ன பண்ணுவாங்களாம், தம்முடைய ஏஞ்சல்ஸ் அனுப்புவாங்களாம். ஸோ எனவே எல்லா நாளும் நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே உங்கள் ஏஞ்சல்ஸ் எனக்கு அனுப்பி அவங்கள வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கிடுங்க, எல்லா நேரத்திலும் எங்களை பாதுகாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, ஏஞ்சலை கொண்டு உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துவார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.